ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இந்த டிக்கெட் புக்கிங் ரொம்ப ரொம்ப நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும், நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தர்ஷன் பார்க்கலான்ற விஷயத்த நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இந்த தரிசன டிக்கெட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க பார்த்திருப்பீங்க, 120 ரூபாயில மிக அருகில் தரிசனம். ஸோ திருமலையில நடக்கக்கூடிய மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவா, டெய்லியும் வந்து சுப்ரபாத சேவா நடக்கும். அதை தொடர்ந்து தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா, இந்த 4 சேவாவுமே மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவா. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம வந்து டைரக்டா டிக்கெட் வாங்க முடியாது. அது திருமலையில வந்து நிறைய பேர் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிப் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதன் மூலமா வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அதோட புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம திரும்பவும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லக்கி டிப்னு சொல்லக்கூடிய இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன்ல உங்களுக்கு 2 மெத்தட்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் வந்து பண்ணலாம். ஆன்லைன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதி இல்லைன்னா 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட புக்கிங் நமக்கு 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனோட புக்கிங் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ் எல்லாமே ரூம் புக் பண்றதுக்கு போயிருப்பீங்க. இங்கதான் வந்து இந்த ஆர்ஜிதம் கவுண்டர் வந்து இருக்கு. இந்த ஆர்ஜிதம் கவுண்டர்ல காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அடுத்த நாள் நடக்கக்கூடிய சேவாவுக்கு முதல் நாள் வந்து எலக்ட்ரானிக் டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது 19ஆம் தேதி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த டிப் தான். இது நாளைக்கு 20ஆம் தேதிக்கான சேவால கல்யாணோற்சவம், சுப்ரபாத தர்ஷனம், அதே மாதிரி நியூ மேரிட் கப்பிள்ஸ்க்கான இந்த 3 சேவாவும் வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப்ல வந்து எவ்வளவு குவாட்டா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றது பக்கத்திலே இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க திருமலைக்கு போறீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஈவினிங் வந்து உங்களுக்கு 6 மணி போல வந்து உங்களுக்கு டிப் வந்து ரிசல்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம செலக்ட் ஆனோம்னா அடுத்த நாள் சேவால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 2 லக்கி டிப் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து 6 மணிக்கு நடக்கும். ஸோ அதுல இருந்து வந்து 8:30 மணி வரைக்கும் அதுல செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் யாராவது பேமெண்ட் பண்ணாம இருக்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்கல இருந்து திரும்ப வந்து டிப் 2 கண்டக்ட் பண்ணி 8:30 மணிக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆயிருக்கிறவங்க இப்போ நம்ம கவுண்டர் போகணும் அப்படின்றதுல உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமா ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டிக்கெட்டை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் தரிசனத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெய்லியும் இருக்கக்கூடிய தரிசனம் அப்படின்றது சுப்ரபாத தர்ஷன் தான். மற்ற நாள் வந்து நமக்கு ஆஃப்லைன்லயே தோமால சேவா, அர்ச்சனா, அதே மாதிரி மேல் சாத்து வஸ்திரம், இது எல்லாமே ஆஃப்லைன்லயே நமக்கு வந்து கிடைக்கும். திருப்பாவட சேவா இது வியாழக்கிழமை நடக்கும். புதன்கிழமை அதுக்கான டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆஃப்லைன்ல நடக்கக்கூடியது. அப்போ நீங்க வந்து இந்த சேவா மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவால பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம குலசேகர படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கலாம். ரொம்ப பக்கமா ஒரு 10ல இருந்து 15 அடி கேப் தான் இருக்கும். தள்ள மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன்னா லிமிடெட் தான். ஒரு 50 பேர்னா 50 பேர் தான், 100 பேர்னா 100 பேர், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரஷ் இருக்காது. நல்லா ஃப்ரீயா வந்து தரிசனம் பார்க்க முடியும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். ஆன்லைன் அப்படின்றது நம்ம வீட்ல இருந்தே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்மளோட மொபைல்ல. திருமலைக்கு போகும்போது ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மினிமம் ஒரு நபருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆர்ஜிதம் கவுண்டர்ல ஒரு ஆளுக்கு கூட நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம், 2 பேருக்கும் நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து. ஸோ சேம் நம்ம ஆன்லைன்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் ஆஃப்லைன்ல நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுவாங்க, நம்மளோட போட்டோ எடுப்பாங்க, நம்மளோட ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைன்ல வந்து ஆதார் நம்பர் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தா போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் இப்போ ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணோம்னா இதுக்கான ரிசல்ட் வந்து 21ஆம் தேதி காலையில 10 மணியோட முடியுதுன்னா 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல இதே வெப்சைட்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா லைவா உங்களுக்கு வந்து டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து செலக்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். இல்லைன்னா இந்த வெப்சைட்ல நம்ம வந்து புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு கூட செலக்ட் ஆயிருக்கமா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆயிட்டோம்னா பேமெண்ட் பண்றதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும். ஆன்லைன்ல இப்போல்லாம் வந்து லக்கி டிப் 2 வந்து கண்டக்ட் பண்றது இல்ல, லக்கி டிப் 1ஓட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து 1ல செலக்ட் ஆகிறவங்களே பேமெண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க.
அதனால டிப் 2 வந்து கண்டக்ட் பண்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்க ஒரு தடவை இதுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, இந்த சேவால ஒரு தடவை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா திரும்ப இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு 180 நாள் டைம் எடுக்கும். ஏன்னா இப்ப ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுல எதுல வேணா நீங்க செலக்ட் ஆயிருக்கலாம். எப்படி செலக்ட் ஆனாலும் நம்ம திரும்ப போயிட்டு என்ரோல் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து காட்டும். ஆல்ரெடி உங்ககிட்ட சேவா புக்கிங் பண்ணிருக்கீங்க, 180 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த சமயத்துல நம்ம வேற ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க இந்த ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்ல மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. மத்த 300 ரூபா டிக்கெட், 500 ரூபா டிக்கெட், மத்த சேவா டிக்கெட் எல்லாமே நீங்க வந்து புக் பண்ண முடியும். இதுக்கு மட்டும்தான் 180 டேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுல சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து செலக்ட் ஆன ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கடைசி நாள் நம்ம கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முழுக்க இது வந்து லக் பேஸ் பண்ணி இருக்கிறது தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளோ நாள் இந்த டைம்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், நாளே பண்றோம், கிடைக்கல அப்படின்னா நீங்க 2வது நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு மாசம். அதுக்கு அடுத்த மாசம் வந்து அந்த முடிய போற நாள் இருக்கு இல்லையா, அப்ப 21ஆம் தேதி 10 மணிக்கு முடியுதுன்னா 21ஆம் தேதி காலையில ஒரு 8 மணி இந்த மாதிரி கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய டைமை கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணி பாருங்க. ஸோ மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல லாகின் அப்படின்றதுல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்க லிங்க் கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல 5வதா நான் சொன்ன கண்டிஷன் இருக்கு பாருங்க. ஒரு தடவை நீங்க வந்து என்ரோல் ஆகி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 180 டேஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ரோல் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 11 கண்டிஷனே படிச்சு பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர், இப்போ நம்ம லாகின் பண்ண அதே மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரில வந்து நீங்க இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கணும், இந்தியா கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேட்ல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்டர் பண்ணீங்கனாலே வரும், இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். மொபைலா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சிட்டில உங்களோட சிட்டி எதுவோ அதுவும் உங்களோட பின்கோடு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம், மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ 2ன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா 2 பேரோட காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஒருத்தருக்கு பண்ண போறீங்கன்னா 1 கொடுத்துக்கோங்க. ஸோ ஒருத்தருக்கு பண்ணாலும் செலக்ட் ஆனா கிடைக்கும், 2 பேருக்கு பண்ணாலும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து உங்களோட பேரு, உங்களோட ஏஜ் இதில் என்டர் பண்ணிட்டு ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஐடி நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதில் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க 2 பேருமே 11 வயசு 12 வயசு கீழே தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதில் என்ரோல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்கள டிக்கெட் இல்லாமல் உங்க கூட கூட்டிகிட்டு போகலாம். அப்போ அப்பா அம்மா 2 பேத்துக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதுமானது. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல வந்து நமக்கு தோமால சேவாவா இருந்தா செலக்ட் ஆனோம் அப்படின்னா 220 ரூபா வந்து பே பண்ணணும். அர்ச்சனாவுக்கும் 220 தான். அஷ்டதல பாத பத்மாராதனா மட்டும் 1250 ரூபா பே பண்ணணும். சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் 120 ரூபா மட்டும்தான் ஒரு நபருக்கு. 2 பேர் செலக்ட் ஆகி 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா 240 ரூபா தான் நம்ம பே பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் சேவா டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதில் இருக்க சேவா எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னன்னைக்கு சேவா இருக்கோ எல்லா நாளுமே செலக்ட் ஆகும். இதில் ஏன் எல்லா நாளும் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட் தான் எனக்கு வேணும்னா கிடைக்காது, ஏதாவது ஒரு டேட்டு தான் கிடைக்கும். அதுக்காக தான் இதில் உங்களுக்கு அதிகமான கவுண்டிங் பாருங்கள் சுப்ரபாத சேவாவுக்கு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 250 டு 280 வரைக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருக்கு. இது ஆஃப்லைன்லயும் டெய்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 320 பேர் மாதிரி இந்த சுப்ரபாத சேவாவுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது இல்லாம இந்த லக்கி டிப் இல்லாமையும் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாகவும் சுப்ரபாத சேவாவுக்கு வந்து போக முடியும். அது வேற ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடைச்சாதான். மற்றபடி நமக்கு இந்த 2 சான்ஸும் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல மொத்தமா வந்து நமக்கு நவம்பர் மாசத்துக்கு 8012 மொத்தமா சேவா டிக்கெட்ஸ் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து கண்டினியூ டு ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஜென்ரல் டீடைல்ஸ், பில்கிரிம் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த டீடைல்ஸ், இங்க சேவா செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூ ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஃபார் சேவா இடிப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு, இதுல ரிசல்ட் வரதுக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்கு அந்த மாதிரி காட்டும். உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு கூட நீங்க செக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், இதுல செலக்ட் ஆனது லிஸ்ட் வந்து இங்க இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு 5 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஆகஸ்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நாட் செலக்டட்னா செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். செலக்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் இது எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஜெயின் விஜயன் வரைக்கும் இருந்து பார்க்கறது ரொம்ப க்ரௌடில் பார்ப்போம். அதுவும் ரொம்ப தூரத்துல இருந்து தான் பார்ப்போம். இந்த தரிசன டிக்கெட் மூலமா நம்ம வந்து ரொம்ப பக்கத்துல பார்க்குற வாய்ப்பு எப்பயாவது ஒரு தடவை நமக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்க்குற எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ற நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.